எது நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி ட்ரெய்லரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். நீலவா ரே கபிலவா ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. நம்பிக்கை இல்லைன்னா தின்னு பாரு அட்லீஸ்ட் நக்கியாது பாரு. யாரா தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. என்ன கரெக்டா சொல்றான்? கரூருக்கு வந்திருப்பானோ? இல்ல ஏர்போர்ட் வீடியோ பார்த்திருப்பான். இது பகவந்த் கேசரியா இல்ல என்ன படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா மட்டும் இருக்க கூடாதா? தெலுங்கு படத்தின் பகவந்த் கேசரி ரீமேக் என கூறப்படும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் அப்படியே உள்ளதாக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாகி வந்த நிலையில் பகவந்த் கேசரி படத்தின் ட்ரெய்லர் முழுமையாக காப்பி அடிக்கப்பட்டது போல் ஜனநாயகன் ட்ரெய்லர் உள்ளதாக விமர்சனம். த்ரீ மந்த்ஸாக ஒர்க் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சடனாக இதுக்காக இதெல்லாம் என்னால் கால் ஆஃப் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ட்ரை மை பெஸ்ட். நீங்கள் எதையும் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டிக் ஆன் டு தி ஆபரேஷன். இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இலவசமாக பயன்படுத்தப்படும் ஜெமினி AI லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றதும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. ராமு, காலம் மாறி போச்சுடா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? AI இலவசமாக பயன்படுத்தினால் வரும் ஜெமினி லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்ததால் இலவச AI லோகோ பயன்படுத்தப்பட்டதை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் விதவிதமாக மீம்ஸ்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் இல்லப்பா, கொஞ்சம் தான் ரீமேக், மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஐயோ ஐயோ இதோட தளபதி நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, நினைச்சாலும் பார்க்க முடியாது. அதனால 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி பார்க்க வேண்டியதான் படத்தை. பாப்பந்தல 10,000 ரூபாய் பாப்பந்தல தளபதி படத்தை 300 கோடி 200 கோடி விட்டு வந்துருக்காரு. அவருக்காக 3000 ரூபாய் டிக்கெட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பாப்பந்தல கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்டத்தாய். பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள டெல்லி தான் இந்தியாவா என்ற வசனம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. உப்மாவா? போரான டிஷ். ஆமா ஆமா, சாதாரண ரவால செஞ்சாதான் அது போரான டிஷ். அதுவே அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். எப்படி? ஏன்னா இது அனில் 100% ரோஸ்டட் ரவா. குழையாது, ஒட்டாது, ரொம்ப ருசியானது.
அனில் ரோஸ்டட் ரவா, தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. இதை நான் இங்க பாத்துருக்கனே. இது பகவான் கேசரியோட செட்டு தானே? அது ஏதோ ஒரு ஃபைட் சீன் வருமாடா அதுல. Bro, I don't care. சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏத்துற அளவுக்கும் வந்து நின்றுச்சு. பச்சை துரோகனா அவரை வளர்த்து விட்டு அவர்கிட்ட கிட்ட வராரு. போட்டி போடுறாங்களா? விஜய் கிட்ட போட்டி போட முடியாதுண்ணா. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ளை. விஜய் கூட போட்டி போட்டா ஒத்தா ஃபர்ஸ்ட் நாள் கூட நிக்காது படம். ஒரு நாள் கூட நிக்காது. தள்ளி விட்ட நாளாவது கொஞ்சமாவது அடிக்கும். ஃபர்ஸ்ட் நாளே ரிலீஸ் ஆச்சு. ஜனன அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பராசக்தி கதை முடிஞ்சிச்சு. அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போறான், உனக்கு யார் இருக்கான்னு. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுமா. இங்க உன் பையனுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. அப்பா, அப்பா சண்டைய விடுங்கப்பா. அப்பா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கப்பா. அவன் தங்கச்சி எப்படி தெரியுமா அழுதுச்சு? சும்மா இருங்கம்மா. அப்பா, ஏய், என்னடி பண்ணுவ நீ? ஓடி வா அப்பா வீட்டுக்கு. இப்படி பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா. பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக உள்ளது. இருகத்துல ஒரு மட்டமான தீய சக்தி அதுதான். குழந்தைங்கள யாரு வித்த புள்ளியோ கதறுதுங்க. காப்பாத்தாலும் கிடையாது. விஜய் படம் கூட ரிலீஸ் ஆக கூடாது. பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. ஒத்தா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனேன், பேனர் கீச்சிருவேன். பராசக்தி ரிலீஸ் ஆக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சு சாவாதி. பகவன் கேசரிய காட்சி கத்திரியா கிண்ட போறது அவங்க, பார்க்க போறது நம்ம தளபதி பண்றது கேசரி. ஐயோ, நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இதத்தானடா நான் வேணாம் நினைச்சேன். கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் இப்போ மக்களுக்காக இறங்கி அரசியல் பண்ண போறேன்னு என்ட்ரி கொடுத்த தளபதி விஜயோட நிலைமை என்னப்பா இப்படி ஆயிடுச்சே. அச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. ஜனநாயகன் ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அத வெறும் 37 மில்லியன் பீப்புள் மட்டும் தான் பாத்திருந்தாங்க. சோ தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு, வர வர அவரோட ஃபேன் பேஸ்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு நாங்க சொல்லல, பாக்குறவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன்.
கேட்டீங்களா? அடுத்த 2 கொத்து பரோட்டா போடு. அண்ட் இது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா கூட மலேசியால நடந்த ஆடியோ லான்ச்ச ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் அதுவுமே இருந்துச்சு. கதை சொல்ல வந்துட்டு ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தா என்னத்தான் கதை சொல்லியா சொல்றேன் சார். ரவா கேசரி டேஸ்டியா ஒட்டாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவைய கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்ஸ்சர்ல சாஃப்டான கேசரி ரெடி. இதை ஏன்டா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்க? இத நீ 8ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணலாமே. கடைசி சடங்குனா என்னன்னு பாக்கலாம். இறுதி சடங்கு என்னன்றத பராசக்தி உனக்கு காட்டும். ஏங்க ஏதோ ஒரு கருவிலங்க அதுல போற மனுஷ ரத்தம் வடியுது. அத வந்து காஞ்சனா பேய் மாதிரி காட்டேரி மாதிரி நக்கிட்டு வர்றாங்க. மியூசிக் போட்டோம்னு வைங்களேன், ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 6 எடுத்துருவாரு. அனில் ரோஸ்டட் ரவா தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். கேசரி தான் ப்ரோ. ஆமா எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. என் தலைவன் நின்னானா அது பிரியாணி ஆகும். கேசரி ஆகுது பூலாகுது. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. சோலி முடிச்சு. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. எது எப்படியோங்க, மமிதா பைஜு அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் மூவி அவரோட கடைசி படம் கிடையாது. ஜனநாயகனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் விஜய் கிட்ட இந்த விஷயத்த கேட்டிருந்தேன். சோ இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மூவிக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும், எலெக்ஷனை வச்சுதான் நான் அடுத்த படத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதா மமிதா பைஜு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளாடுற குஞ்சு. நீயானா இந்த சினிமால வரையாது? நீயானது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருங்க? விஜய். பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா நீங்க? விஜய். கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. விஜய் மட்டும் தான். சீஃப் மினிஸ்டர் வந்து இந்தியாக்கு இருக்குங்களா? தமிழ்நாட்டுக்கு கேட்டேன் இப்போ பைத்தியம். இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. இல்ல சொல்லு. நீங்க ஒரு எலிச்ச வாயங்க. ஆமாங்க, நான் உன் ஃப்ரெண்டு தானே. அப்புறம் என்ன ஏமாத்துற? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஒரு தண்ணு வாரானே திருத்திட போறானே. உள்ள எவன்டா? உனக்கு யமன்டா.